நம்ம இங்கே டிவிகேவா டிஎம்கேவான்னு சண்டை போட்டுருக்க டைமில் 21st செஞ்சுரியோட முக்கியமான ஒரு டிசிஷன் எடுக்க போகிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அது என்னன்னு கிளியராக சொல்கிறேன், வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இப்போ மேட்டர் என்னன்னா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பில்லை புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட மோட்டிவ் என்னன்னா, நம்ம லோக்சபாவோட சீட்ஸை வந்து 543லேருந்து 850 இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது தான். அதனால என்ன, நிறைய சீட்ஸ் கிடைச்சா நிறைய பேர் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, மோர் டெமோக்ரஸி, ரைட்? பட் அதுதான் இல்லை. பிகாஸ் அந்த பில்லுக்குள்ள டீலிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு மேட்டரை மறைச்சு கொண்டு வர நம்ம மோடி. அது பேசிக்காக என்ன சொல்லுதுன்னா, பாப்புலேஷன் அதிகமாக இருக்க ஸ்டேட்ஸுக்குலாம் எம்பி சீட் அதிகமாக கொடுக்கணும் அண்ட் கம்மியாக இருக்க ஸ்டேட்ஸுக்குலாம் எம்பி சீட் கம்மியாக கொடுக்கணும் அப்படின்னு. பட் பேக் இன் 1976 இந்திரா காந்தி கவர்மெண்ட் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. இப்படி பாப்புலேஷனை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க ஸ்டேட்ஸ் எல்லாம் பொலிட்டிக்கலாக பனிஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த சீட் டிஸ்ட்ரிபியூஷனை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறாங்க. விச் லேட்டர் இன் 2001 வாஜ்பாய் கவர்மெண்ட்னாலையும் சேம் ரீசன்ஸ்னால எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ 50 இயர்ஸாக நம்ம சவுத் இந்தியா நம்ம பீப்புள், எஜுகேஷன், ஹெல்த்னு எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணி பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணதுனால இப்போ நம்பர் ஸ்டேபிளாக இருக்குது. பட் ஆன் த அதர் ஹேண்ட் நார்த்தோட பாப்புலேஷன் ப்ராப்பரான லிட்ரஸி இல்லாமல், ஹெல்த் கேர் இல்லாமல் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த ஃப்ரீஸாக எடுக்க போகிறாங்க அண்ட் பாப்புலேஷனை பேஸ் பண்ணி திரும்ப அந்த சீட்ஸை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணால் ஆப்வியஸ்லி நார்த்துக்கு தான் அதிக கெயின் கிடைக்கும். அண்ட் அந்த நார்த்து தான் எக்ஸாக்ட்லி பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்க இடமும் கூட. அண்ட் பர்மனெண்ட்டாக சவுத்தை விட நார்த்துக்கு நிறைய எம்பி சீட்ஸ் கிடைக்கும். மோர் சீட்ஸ்னா மோர் பவர் இன் பார்லிமெண்ட் அண்ட் சவுத் இந்தியா வில் பிகம் அப்சல்யூட்லி வாய்ஸ்லெஸ். ஆல்சோ பிஜேபி இது வரைக்கும் உள்ளே வர முடியாத இடமே நம்ம சவுத்து தான். ஸோ நம்ம வாய்ஸுக்கு வேல்யூ இல்லாமல் பண்ணிட்டா அவங்க நார்த்தில் இருக்க மெஜாரிட்டி சீட்ஸை வச்சு ஈஸியாக எலெக்ஷன் வின் பண்ணிவிடுவாங்க அண்ட் அவங்க டிக்டேட்டர்ஷிப்பை கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நினச்ச பில்ஸை பாஸ் பண்ணுவாங்க, தோன்ற பாலிசியை ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்ம இதெல்லாம் கேள்வியே கேட்க முடியாமல் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இதெல்லாம் அப்போஸ் பண்ணி தான் நம்ம சீஃப் மினிஸ்டர்ஸ்லாம் இப்போ வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லெட்ஸ் ஹோப் ஃபார் அ பெட்டர் இந்தியா.